இந்த பூலோகத்திலே 106 திவிதேசங்களை பகவான் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். இந்த 108 முதன்மையான ஸ்தலமாக ஒரு ஸ்தலம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஸ்ரீரங்கம் என்கிற திவிதேசம்தான். ஸ்ரீரங்கத்துக்கு என்ன மகத்துவம்னா பூலோக வைகுந்தம் என்று அற்புதமான திருநாமம். வைகுந்தத்தை இந்த பூமியிலேயே இந்த ஜீவாத்மா தரிசிக்க முடியும் என்றால் அதற்கு நாம் செல்ல வேண்டிய ஒரே தலம் ஸ்ரீரங்கம் என்கிற திவ்ய தேசம். ராவணனை போய் பார்க்கவே இல்லை, சமுத்திரக்கரைக்கு தான் வந்திருக்கான், இன்னும் அணை கட்டவே இல்லை, அந்த அணையை பங்குகளை கொண்டு கடந்து ராவண ராஜ்யமான லங்கைக்கு போகவே இல்லை, சீதையை மீட்கலை, ராவணனை வதம் பண்ணல, இந்த எந்த காரியம் ஆகாமையே தன்னை சரணாகதி பண்ணான்ன உடனே அவனுக்கு ஒரு நன்றி கடனாக, அவனுக்கு ஒரு பெரும் பரிசாக, பாடும் பரிசே என்று சொல்லுவார்களே, அது மாதிரி அவன் சரணாகதி பண்ணதற்கு அந்த அரச பதவியை கொடுத்த அந்த ராமன் பூஜித்த பெருமாள் யாருன்னா அவர்தான் ஸ்ரீரங்கநாதன். சுக்கிர பரிகார தலமாக விளங்குவது இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரம். ஏன்னா சுக்கிரனுக்கே அந்த அற்புதமான ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்த பெருமாள் ஸ்ரீரங்கத்து பெருமாள், பெரிய பெருமாள் ரங்கநாதர். இதுவரை கடன் கொடுத்து பெற முடியாத பணங்கள் எல்லாம் கூட நம் கைக்கு சேரும். வறுமையானது விலகி நல்ல கோட்டீஸ்வர சம்பத்தானது ஐஸ்வர்ய பூர்த்தியானது நமக்கு கிடைக்கும். நேர திருச்சிக்கு போய் காவேரி கரையில் படுத்துட்டு இருக்கிற ரங்கநாதனை போய் சேவித்து விட்டால் போதும். ஆக அரச பதவியை இழந்தவர்கள் மீண்டும் அரச பதவியை பெறுவதற்கும், அரசு அனுகூலங்கள் பெறுவதற்கும், உயர்ந்த பதவிகள் பெறுவதற்கும், வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் உரிய பரிகார ஸ்தலம்னா அது ஸ்ரீரங்க திவிதேசம்தான். கல்யாணமாலேயே பொண்ணுக்குன்னு கவலைப்படுற தகப்பனார் தாயாரெல்லாம் அந்த குழந்தைக்கு ஜாதக தோஷங்கள், கலத்திர தோஷம், அங்காரக தோஷம், இப்படியெல்லாம் சில தோஷங்களுக்கெல்லாம் பரிகாரம் தேடிந்து போவாள். அவளெல்லாம் செய்ய வேண்டியது நேர ஸ்ரீரங்கத்துக்கு போய் காவேரியில் ஸ்நானம் பண்ணி ரங்கநாத பெருமாளை துளசியால் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டா, ஜாதகத்தை வச்சு வேண்டின்னு வந்தா அவசியம் 41 நாளுகளுக்குள்ளே கல்யாணமானது நிச்சயமாயிடும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. பரிகார ஸ்தலம் சேனல் வியூவர்ஸ்க்கெல்லாம் அடியேனுடைய இனிய வணக்கங்களை சமர்ப்பித்து கொண்டு ஸ்ரீரங்க திவிதேசத்தினுடைய மகிமைகளை நாம் செவிகுளிர அனுபவிப்போம். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டானை என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோல் அணியரங்கன் என் அமுதினை கண்டகன்கள் மற்றொன்றினை காணாவே என்று திருப்பாணாழ்வாருடைய அற்புத மங்களாசாசனம். ஸ்ரீரங்கம் என்கிற திவிதேசம் இருக்கிறதே, மகாவிஷ்ணுடைய நாராயணனுடைய திருத்தலங்களாக இருக்கக்கூடிய பரிகார ஸ்தலங்களாக இருக்கக்கூடிய திவிதேசங்கள் 108 திவிதேசங்கள் அமைந்திருக்கிறது. இந்த 108 திவிதேசங்களிலே மண்ணிலே, இந்த பூமியிலே, நாம் வாழக்கூடிய இந்த பூமியிலே 106 திவிதேசங்களை நாம் சேவித்து மகிழலாம். மற்ற 2 என்பது திருப்பார்கடல் மற்றும் பரமபதம் என்று அவை இந்த உடம்பை துறந்து இந்த ஜீவன் முக்தாத்மாவாக சென்று தரிசிக்கக்கூடியதான ஸ்தலங்களாக அமைகிறது. ஆக இந்த பூலோகத்திலே 106 திவிதேசங்களை பகவான் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். இந்த 108 முதன்மையான ஸ்தலமாக ஒரு ஸ்தலம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஸ்ரீரங்கம் என்கிற திவிதேசம்தான். ஸ்ரீரங்கத்துக்கு என்ன மகத்துவம்னா பூலோக வைகுந்தம் என்று அற்புதமான திருநாமம். வைகுந்தத்தை இந்த பூமியிலேயே இந்த ஜீவாத்மா தரிசிக்க முடியும் என்றால் அதற்கு நாம் செல்ல வேண்டிய ஒரே தலம் ஸ்ரீரங்கம் என்கிற திவ்ய தேசம். இது முதன்மை தலமாக, பிரதான தலமாக பெருமாள் அங்கே பள்ளி கொண்ட ரங்கநாதராக நமக்கு காட்சி தருகிறார். காவேரி தீரே கருணா விலாசே என்று ஸ்ரீரங்க
தேசம் விளங்குகிறது. காவேரி தீரம் என்கிற அந்த காவேரியும் கொள்ளிடமும் சங்கமிக்கக்கூடிய அற்புதமான இடம் திருச்சிக்கு பக்கத்திலே அமைந்திருக்கிறது. அது பூலோக வைகுந்தமாக நம்மை எல்லாம் ஆர்ப்பரித்து அழைக்கிறது. அற்புதமான அந்த ஸ்ரீரங்க திவிதேசத்திலே பகவான் காயத்ரி மண்டபத்திலே கிடந்த இருக்கையாக அப்படியே பள்ளி கொண்ட ரங்கநாதனாக சுவாமி நமக்கு அந்த புஜங்க சயனம் என்று சொல்வார்கள். சயனங்களிலே 5 விதமான சயனங்கள் உண்டு. வீர சயனம், புஜங்க சயனம், இவ்வாறு அந்த சயனங்களிலே சயனப்பெருமாளாக பகவான் ஸ்ரீரங்க திவிதேசத்திலே நமக்கு செவி தருகிறான். இந்த திவிதேசத்திலே 12 ஆழ்வார்களிலே மதுரகவி ஆழ்வார் என்கிற ஒரு ஆழ்வாரை தவிர 11 ஆழ்வார்கள் எம்பெருமானை பாடி பரவி இருக்கிறார்கள். மதுரகவி ஆழ்வார் மட்டும் தன்னுடைய ஆச்சாரியனாயிருக்கிற நம்மாழ்வாரை மட்டும் கண்ணினும் சிறுத்தாம்பு என்கிற 10 பாசுரத்தினாலே பாடி அருளினபடினாலே அவர் எந்த திவிதேசத்துக்கும் பாடி அருளவில்லை. ஆச்சாரியனான நம்மாழ்வாரிடத்தை மட்டும் பக்தி கொண்டு கண்ணினும் சிறுத்தாம்பு என்று 10 பாசுரங்கள் பாடி அருளிக்கிறார். ஆகினால் அந்த ஒரு ஆழ்வார் மதுரகவி ஆழ்வாரை தவிர 11 ஆழ்வார்களும் அனுசந்தித்த மங்களாசாசனம் செய்த அற்புத திவ்யதேசம் என்றால் அது ஸ்ரீரங்கம் திவ்யதேசம்தான். அப்பேற்பட்ட திவ்யதேசம். அது மட்டுமல்ல, ராவணனுடைய தம்பியான விபீஷண ஆழ்வான், அந்த விபீஷண ஆழ்வான் ராமனிடத்து சேர்ந்து இதுதான் நாம் சேரக்கூடிய நல்ல சப்தகுண கோஷ்டி என்று தீய குணம் கொண்ட தன்னோடே உடன் பிறந்தானே ஆகிலும் துட்டனை கண்டால் தூர விலகு என்று ராவணனை விட்டு பிரிந்து ராமனிடத்திலே வந்து சமுத்திரக்கரையிலே சரணாகதி பண்ணதன் காரணமாக ராமன் அப்போதே இலக்குவனை கொண்டு தீர்த்தத்தை எடுத்து அந்த சமுத்திர தீர்த்தத்தினாலே தன்னை சரணாகதி பண்ணின விபீஷண ஆழ்வானுக்கு அந்த லங்காதிபதி ராஜ்யத்தினுடைய பட்டாபிஷேகத்தை பண்ணி வைத்தான். ராமாயணத்தில் நாம் படித்தவர்கள் கேட்டவர்களுக்கு தெரியும். வாலி வதம் முடிந்தவர்குதான் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் என்பது செய்யப்பட்டது. ராமன் வனத்துக்கு வந்த பிறகுதான் கைகேயி கேட்ட வரத்தின்படி பரதனுக்கு பாதுகா பட்டாபிஷேகம் என்பது ராவணாலே கொடுக்கப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது இங்கே பட்டாபிஷேகம் எப்போ பண்ணிருக்கணும்? ராவண வதத்திற்கு பிற்பாடு அண்ணனை கொன்ன பிறகு அதன் பிறகு தம்பியான விபீஷண ஆழ்வாருக்கு பட்டாபிஷேகம் பண்ணிருக்கணும். ஆனால் ராவன் என்ன பண்ணினான்னா, ராவணனை போய் பார்க்கவே இல்லை, சமுத்திரக்கரைக்கு தான் வந்திருக்கான், இன்னும் அணை கட்டவே இல்லை, அந்த அணையை குரங்குகளை கொண்டு கடந்து ராவண ராஜ்யமான லங்கைக்கு போகவே இல்லை, சீதையை மீட்கலை, ராவணனை வதம் பண்ணல, இந்த எந்த காரியம் ஆகாமையே தன்னை வந்து சரணாகதி பண்ணான்ன உடனே அவனுக்கு ஒரு நன்றி கடனாக, அவனுக்கு ஒரு பெரும் பரிசாக, பாடும் பரிசே என்று சொல்லுவார்களே, அது மாதிரி அவன் வந்து சரணாகதி பண்ணதற்கு அந்த அரச பதவியை கொடுத்த அந்த ராமன் பூஜித்த பெருமாள் யார்னா அவர்தான் ஸ்ரீரங்கநாதன். அவருக்கு இஷ்வாகு குலதனம் அப்படின்னு பேர். இன்னைக்கு ஒரு ரங்கநாதர் கோவிலில் ரங்கநாதருக்கு என்ன திருநாமானா இஷ்வாகு குலதனம் அப்படின்னு பேர். இஷ்வாகு என்கிற மன்னனுடைய குலத்தில் இந்த அற்புதமான ராஜாக்கள் வரிசையாக 64 ராஜாக்கள் வந்தாள். அதில் அஜமகா சக்கரவர்த்தியினுடைய பிள்ளை தசரதன், தசரதனுடைய பிள்ளை ராமன். இவர்கள் அத்தனை பேருக்கும் யார் ஆராதன பெருமாள் அப்படின்னா பெரிய பெருமாளாக இருக்கிற ரங்கநாதர். அந்த ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கார். அந்த ராமனே பூஜை பண்ண பெருமாள் ரங்கநாதர். ராமர் மட்டும் இல்லை, சூரிய குலம்னு சொல்லக்கூடிய அந்த இஷ்வாகு பிரம்மா அவன் பிள்ளை, அதுபோல இஷ்வாகு சூரியன் என்று வரிசையாக அந்த அயோத்தி ஆண்ட எல்லா ராஜாக்களாலும் பூஜிக்கப்பட்ட பெருமாள் யார்னா ரங்கநாதர். அவர்தான் அங்கே அற்புதமாக பள்ளி கொண்டு நமக்கு ஸ்ரீரங்கத்திலே சேவதாதிக்கிறாள். பொதுவாகவே நம்ம பரிகார ஸ்தலங்கள்னு போய் சேவிப்போம். இன்னென்ன பரிகாரங்களுக்கு தோஷ நிவர்த்திக்கு இந்த தலங்கள் போக வேண்டும் அப்படின்னு சேவிப்போம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பரிகார ஸ்தலமாக விளங்குவது இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரம். ஏன்னா சுக்கிரனுக்கே அந்த அற்புதமான ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்த பெருமாள் ஸ்ரீரங்கத்து பெருமாள், பெரிய பெருமாள் ரங்கநாதர். அதனால சுக்கிரனுடைய பரிகார நிவர்த்தி வேணும்னா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் இந்த ஸ்ரீரங்கத்திலே சென்று
பெருமாளுக்கு விளக்கு வைத்து பெருமாளுக்கு துளசியினாலே அர்ச்சனை பண்ணி வேண்டிக் கொண்டு வந்தால் பணக்கட்டங்கள் நீங்கும், கடன் நிவர்த்தியாகும், அந்த வீடு சொத்துக்கள் எல்லாம் தன்னாலே வந்து சேரும். விடுபட்ட கிடைக்காத இதுவரை கடன் கொடுத்து பெற முடியாத பணங்கள் எல்லாம் கூட நம் கைக்கு வந்து சேரும். வறுமையானது விலகி நல்ல கோட்டீஸ்வர சம்பத்தானது ஐஸ்வர்ய பூர்த்தியானது நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் பண்ணணும்னா பரிகாரத்துக்கு எல்லா இடங்களும் தேட வேண்டியதில்லை. நேர திருச்சிக்கு போய் காவேரி கரையில் படுத்துட்டு இருக்கிற ரங்கநாதனை போய் சேவித்து விட்டால் போதும். அப்பேற்பட்ட அந்த ரங்கநாதன் ராமனுடைய குலதனமாக விஸ்வாகு குலதனமாக வந்த பெருமாள். அந்த பெருமாளை தான் பூஜித்த பெருமாளை, பெரிய பெருமாளை எடுத்து விபீஷண ஆழ்வாருக்கு கொடுத்தார். விபீஷணன் அதை லங்கைக்கு கொண்டு போவதற்காக கொண்டு வந்தான். காவேரியிலே ஸ்நானம் பண்ணுவதற்காக அந்த குலதனமான ஸ்ரீரங்க விமானத்தை எழுந்தருள பண்ணினான். பெருமாளுக்கு என்ன சந்தோஷம்னா, இந்த காவேரி கரையிலேயே இருந்து எல்லோருக்கும் பூலோக வைகுந்தமாக தன் அருளைத் தர வேண்டும் என்று ஆசை. அதனாலே அங்கே கிடந்து இருக்க வேண்டும் என்று சுவாமி அப்படியே படுத்துட்டாள். திருப்பி எழுந்தருள பண்ண பார்த்தான். விபீஷணனாலே முடியல. பார்த்தான், கையை கூப்பினான், சுவாமி நீர் இங்கேயே எழுந்தருளி இருந்தாலும் உம்முடைய சேவையானது இலங்கைக்கு தந்தருள வேண்டும் என்ன பிரார்த்தித்து சென்று சேர்ந்தான். ஆக அரச பதவியை இழந்தவர்கள் மீண்டும் அரச பதவியை பெறுவதற்கும் அரசு அனுகூலங்கள் பெறுவதற்கும் உயர்ந்த பதவிகள் பெறுவதற்கும் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் உரிய பரிகார ஸ்தலம்னா அது ஸ்ரீரங்க திவிதேசம்தான். எல்லாத்துக்கும் மேலே ஒரு கல்யாண மாலையே பொண்ணுக்குன்னு கவலைப்படுற தகப்பனார் தாயாரெல்லாம் அந்த குழந்தைக்கு ஜாதக தோஷங்கள், கலத்திர தோஷம், அங்காரக தோஷம், சர்ப்பதோஷம், கேது தோஷம், இப்படியெல்லாம் சில தோஷங்களுக்கெல்லாம் பரிகாரம் தேடிட்டு போவாள். அவளெல்லாம் செய்ய வேண்டியது நேர ஸ்ரீரங்கத்துக்கு போய் காவேரியில் ஸ்நானம் பண்ணி ரங்கநாத பெருமாளை துளசியால் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டா, ஜாதகத்தை வச்சு வேண்டின்னு வந்தா அவசியம் 41 நாளுகளுக்குள்ளே கல்யாணமானது நிச்சயமாயிடும். காரணம், இந்த கலியிலே நாம் வாழக்கூடிய கலியிலே பெரியாழ்வாருடைய பெண்ணாக பிறந்த ஆண்டாள் கடுத்து கிடக்கிற கல்லாய் கிடந்த ரங்கநாதரை தட்டி எழுப்பி கைத்தலம் பற்றி கல்யாணம் செய்து கொண்ட தலந்தான் ஸ்ரீரங்க திவ்ய தேசம். நாம வழிபடக்கூடிய ராமன் வழிபட்ட அந்த கல்லாய் கிடந்த அரங்கனை நம்பிக்கையோடு தட்டி எழுப்பினாள். எழுப்பினவுடனே பெருமாள் எழுந்தார். அந்த கல்யாணம் பண்ணினாள். உம்மத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு வாழ்ந்தாள் ஆண்டாள். மானுடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டேன் கண்டாய் மன்மதனே என்று பாடுகிறாள் நாச்சியார் திருமொழியிலே. நான் மனிதர்களை திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கைப்படுவதற்காக பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளையாக பிறக்கவில்லை, அந்த கண்ணனையே நான் திருக்கல்யாணம் பண்ண வேண்டும் என்று விரதம் இருந்தாள். அதனால்தான் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் குரலைச் சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆங்கவையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்து எல்லாவற்றையும் ரங்கநாதனுக்கே சமர்ப்பிப்பேன், என் உடல் பொருள் ஆவியெல்லாம் அவனுக்காகவே எடுத்தேன் என்று அப்படி வைராக்கிய சிந்தையோடு திருப்பாவை பாடினாள். 30 பாசுரங்கள் 143 பாசுரங்கள் நாச்சியார் திருமொழி அருளி செய்தாள். அதிலே தையொரு திங்களும் தரைவிளக்கி தன் மண்டலமிட்டு மாசி முன்னால் ஐயனும் திருவணிந்து அழகினுக்கு அலங்கரித்தேன் நங்கதேவா உயுமாம் என்று கொளோ சொல்லி உன்னையும் ஒம்பியையும் தொழுதோம் வெய்யதோர் தழல் ஒமி சக்கரக்கை வேங்கடவர்க்கென்னை விதிக்கிற்றியே என்று ரங்கநாதரை திருக்கல்யாணம் என்ன வேண்டும், கோவிந்த பெருமாளை திருக்கல்யாணம் என்ன வேண்டும் என்று ஆண்டாள் மன்மதனுக்கு நோன்பு நோற்றாள். பாவை நோன்பு என்கிற மார்கழி நோன்பு அதை நோற்று தையொரு திங்களும் தரைவிளக்கி வீட்டு வாசலில் கோலம் போட்டு விளக்கேற்றி வச்சு பெண்களெல்லாம் நாராயண வழிபாடு செய்தால் நல்ல கண்கண்ட கணவன் அமைவான் என்பதற்கு உதாரணமாக தோன்றின ஆழ்வார் ஆண்டாள். அவள் நம் போன்ற மனிதர்கள் இருந்த இந்த பூமியிலே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பிறந்து பெரியாழ்வார் பிள்ளையாக வளர்ந்து மாலை கட்டி கொடுத்து அந்த பூமாலை சாற்றி பாமாலை சாற்றி அரங்கப்பெருமாளை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டாள் அப்படின்றாள். சூரியன் இன்னைக்கும்
சூரியகுலத்துக்கே குலதனம் அந்த அற்புதமான ரங்கநாத பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்காள். அதனால தான் கதிரவன் குணதிசை சிகரமந்த அணைந்தான் கனகிருள் அகன்றது காலயம் முழுதால் மதுவிரிந்தொழுகின மாமலர் எல்லாம் மாமலர் வண்டு வண்டீண்ட எதிர்திசை நிறைந்தன இவருடு புகுந்த இருங்கடிற்றீட்டமும் பிடிகொரு முரசும் அதிர்தலில் அலைகடல் போன்றுள்ளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயேன சகலவிதமான தேவதைகளெல்லாம் காலையில் சூரியன் முதற்கொண்டு சூரியன் சந்திரன் அக்னி குபேரன் எல்லா திசைத்தேவர்களும் தேவர்கள் முனிவர்கள் யக்ஷர்கள் கிண்ணர்கள் சித்தர்கள் கிம்புருடர்கள் மனிதர்கள் தேவர்கள் அத்தனை பேரும் காலையில் யார் முகத்தில் கண் விழிக்கிறான்னா பூலோக வைகுந்தமாக இருக்கிற ரங்கநாத பெருமானிடத்திலே திருமுக மண்டலத்திலே கண் விழித்து அந்த ரங்கநாதனை சேவிக்கிறாள். அப்படி அந்த ரங்கநாதனுக்கு ஆழ்வார் 11 பேர்களும் கைங்கரிய பூர்த்தியாக பண்ணிருக்காள். திருமங்கை என்கிற திருப்பெயரோடு மங்கை நாட்டை ஆண்ட அந்த திருமங்கை ஆழ்வார் என்கிற ஆழ்வார் தன்னுடைய வைணவ பக்திக்காக மதில் பணி செய்த திருத்தலம்தான் இந்த அற்புதமான ஸ்ரீரங்க கஷேத்திரம். அந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே பெருமாளுக்கு மதில் பணிகளை கோவிலுக்கான சுற்றுச்சுவரை எழுப்பி கொடுத்தவர் அற்புதமான திருமங்கை ஆழ்வார் என்கிற திருமங்கை மன்னன். திருவினை கண்டால் திருமங்கையாரை காணலாம் என்று அற்புதமாக ஆழ்வார்களெல்லாம் பாடுகிறார். அப்பேற்பட்ட ஸ்ரீரங்க திவ்யதேசத்தில் அந்த பிரணவாகார விமானமாக இருக்கிற அந்த விமானத்தின் கீழே ரங்கநாதரை காயத்ரி மண்டபத்திலே நாம் சென்று சேவிப்பதென்பது மீண்டும் நமக்கு பிறவி இல்லை என்கிற ஜென்ம சாப்பல்யத்தை கொடுக்கிறான் பகவான். அப்பேற்பட்ட ஸ்ரீரங்கநாதனை சென்று நாம் சேவிப்போம். நல்ல ஆயுள், ஆரோக்கியம், நல்ல க்ஷேமம், நல்ல மணமாலை, நல்ல வேலைவாய்ப்பு, நல்ல சுகீர்த்தி, புகழ், கௌரவம், எல்லாவற்றுக்கும் மேலே பணமுடை நீங்கி சுக்கிர அந்த ஆகர்ஷணத்தினாலே சுக்கிரனுக்கே அருளிய சுக்கிர ஆகர்ஷண பரிகார ஸ்தலமாக இருக்கிற ஸ்ரீரங்கத்தில் நாம் நெய்தீபம் ஏற்றி வழங்கி வழிபட நமக்கு வறுமை நீங்கி ஐஸ்வர்யமானது பெருகும் என்பது சித்தம். அந்த பெருமாளை நாம் கொண்டாடுவோம். கிருஷ்ணாய துப்யம் நமஹா. பூலோக வைகுந்தம் என்கிற ஸ்வயம் பக்த க்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம். ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ ரங்கநாதருடைய திருக்கோவில் ஸ்ரீ வைஷ்ணவ திவிதேசங்களிலே முதன்மையான ஸ்தலம். இங்கே ரங்கநாதர் அழகிய மணவாளன் என்றும் பெரிய பெருமாள் என்றும் புஜங்க சயனமாக தெற்கே திருமுக மண்டலம் கொண்டு கோவில் என்று அழைக்கப்படக்கூடிய திருத்தலமாக நாம் கொண்டாடுகிறோம். இங்கே பாஞ்சாராத்திர ஆகம வழிப்படி இங்கே பூஜைகள் நடைபெறுகிறது. விமானமாக பிரணவாகிருதி விமானம் அமைந்திருக்கிறது. 21 கோபுரங்களும் 25 ஏக்கர் நிலப்பரப்பும் கொண்ட பிரம்மாண்ட ஆலயத்தை காவேரி கரையிலே நாம் சேவிக்கலாம். உற்சவராக நம்பெருமாள் சிவசாதிக்கிறார். தாயார் ஸ்ரீரங்க நாயகி. இங்கே பெருமாள் பிரத்யட்சமாக தர்மவர்மாவுக்கும் காவேரிக்கும் விபீஷண ஆழ்வாருக்கும் சந்திரனுக்கும் அனுகிரகம் செய்திருக்கிறார். சலவிருட்சமாக புன்னை மரத்தை இங்கே நாம் தரிசிக்கலாம். இங்கே ஆழ்வார்களிலே 11 ஆழ்வார்கள் மங்களாசாசனம், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பெய்யாழ்வார், திருமழிசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருப்பான ஆழ்வார் என்று அற்புதமாக 247 பாசுரங்கள் பாடியிருக்கிறார்கள். சந்தனுடைய சாபம் தீர்த்த ஸ்தலம் இது. பட்டர், வடக்கு திருவீதி பிள்ளை, பிள்ளை உலகாரியன், பெரிய நம்பியினுடைய அவதார ஸ்தலம் இது. சுவாமி தேசிகன் ஸ்ரீரங்கநாதர் திருவடிகளுக்கு பாதுகா சகஸ்திரம் பாடிய இடம். கம்பராமாயணம் அரங்கேற்றப்பட்ட இடம் இது. திருமங்கையாழ்வார் மதில் கட்டி கைகரியம் செய்த தலம். தொண்டரடிப்பொடியாழ்வார் நந்தவனம் அமைத்து திருவரங்கனை அழகு செய்த தலம் இந்த ஸ்ரீரங்கம். ஸ்ரீமத் நாதமுனிகள் 4000 திவ்ய பிரபந்தத்தை ராக தாளத்தோடு இசைக்கும் அரையர் சேவை நடைபெறும் தலம் ஸ்ரீரங்கம். சுவாமி தேசிகனுக்கு பெரிய பெருமாள் கவிதார்த்திக சிம்மம் என்னும் தாயார் சர்வதந்திர சுதந்திர என்கிற பிரிதங்கள் வழங்கிய திருத்தலம் இந்த ஸ்ரீரங்கம். நம்பெருமானுடைய திருவுள்ளப்படி ஸ்ரீ மணவாள மாமுனிகள் இந்த சன்னதியிலே திருவாய்மொழி காலக்ஷேபம் செய்தருளினார். நம்பெருமாள் பகத் விஷய சாத்துமுறை என்று குழந்தையாக தானே வந்து நின்று ஸ்ரீ சைலேச தயாபாத்திர தனியனை அருளி செய்து
மணவாள மாமுனிகளுக்கு பகுதானமாக அளித்த க்ஷேத்திரம். அகோபில ஜீயர் சுவாமிகள் முயற்சியினாலே தெற்கு ராஜகோபுரம் உலகிலேயே பெரிய ராஜகோபுரமாக கட்டப்பட்டது சிறப்பு. வடக்கு பார்த்த பரமபத வாசலில் பிரஜா நதி இருப்பதாக ஐதீகம். கம்பராமாயண அரங்கேற்றத்தின் போது சிறக்கம்பம் செய்து ஆமோதித்த மேட்டு அழகிய சிங்கர் என்னும் நரசிம்மனை இங்கே சேவிக்கலாம். ஸ்வயம்பத்த க்ஷேத்திரங்களான ஸ்ரீரங்கம், ஸ்ரீமுஷ்ணம், திருமலை, சாலக்கிராமம், நைமிசாரண்யம், தோதாத்ரி, புஷ்கரம், பத்ரி என்கிற தலங்களிலே முதன்மையானது ஸ்ரீரங்கம். தன்வந்திரி பகவானுக்கு தனி சன்னதி இங்கே உள்ளது. கருடாழ்வார் சன்னதி இருபக்கமும் சுக்ரீவனும் அங்கதனுக்கும் தனிச்சன்னதிகள் இருப்பதை பார்க்கலாம். மூலவர் ரங்கநாதர் கர்ப்பகிரகத்தின் மேல் தங்க விமானத்தில் பரபாசு தேவராக தங்க விக்கிரகத்தை தரிசிக்கலாம். நம்பெருமாளை ஸ்ரீ ராமானுஜருக்கு முற்பட்ட ஆச்சாரியர்கள் ராமானுஜர் ஆழ்வான், ஆண்டார், எம்பார், பட்டர், பிள்ளை, உலகாரியன் முதலிய ஆச்சாரியர்கள் மங்களாசாசனம் செய்த தலம். கங்கையில் புனிதமாய காவிரி நடுவுபாட்டு பொங்குநீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் எங்கள்மால் இறைவன்கீசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்வேன் ஏழையேன் ஏழையேனே என்று ஆழ்வார் மங்களாசாசனம் பாடுகிறார். விமான கலசங்களெல்லாம் காயத்ரியின் தலைப்பகுதியாய் அமைந்திருக்க, ரங்க மண்டபமானது காயத்ரி மண்டபமாக அமைந்திருக்க, காயத்ரி மண்டபத்தின் 24 அக்ஷரங்களும் தூண்களாக இந்த மண்டபத்திலே அமைந்திருப்பது இந்த க்ஷேத்திரத்தினுடைய வைபவம். ஆண்டாள், சேரர் குலவல்லி, துலுக்க நாச்சியார், உறையூர் நாச்சியார் என்னும் சோழர் குலவல்லி அனைவரையும் பகவான் திருக்கல்யாணம் செய்தருடைய திவ்ய க்ஷேத்திரம் என்ற ஸ்ரீரங்கம். கோயிலை சுற்றி 7 சுற்றுக்கள் அமைந்திருக்கிறது. முதல் சுற்றான பூலோக சுற்று தர்மவர்மா சுற்று என்று ராஜ மகேந்திர சோழனால் கட்டப்பட்டது. 2வது சுற்று புவர்லோகம் என்கிற திருவிக்கிரம சோழன் சுற்றாக நாழிகேட்டான் வாசலோடு அமைந்திருக்கிறது. 3வது சுற்று ஸ்வர்க்லோகம் என்று கிளிச்சோழன் சுற்றாக அகலங்கன் சுற்றாக ஆரியபடால் வாசலோடு அமைந்திருக்கிறது. 4வது சுற்று மகரலோகமாக திருமங்கை மன்னன் சுற்றாக ஆளிநாடனோன் என்கிற திருமங்கை ஆழ்வாராலே கட்டப்பட்டது. 5வது சுற்று ஜனலோக சுற்று என்று குலசேகரன் சுற்றாக உடையவர் சன்னதியோடு அமைந்திருக்கிறது. 6வது சுற்று தபோ லோக சுற்றாக வெள்ளைக்கோபுரத்தின் அருகில் ராஜ மகேந்திர சோழன் சுற்றாக அமைந்திருக்கிறது. 7வது சுற்றிலேதான் ரங்கநாதருடைய கர்ப்ப கிரகம் அமைந்திருக்கிறது. கட்டைக்கோபுரம் அமைந்திருக்கிறது. 8வது சுற்றாக அலையவளைத்தான் சுற்று என்று இங்கே தொப்பக்குளமானது அமைந்திருக்கிறது. ஸ்ரீபாஷ்யத்திற்கு உரை செய்த எம்பெருமானார் எதிராஜர் ராமானுஜர் என அழைக்கப்படக்கூடிய இவர் பெரிய பெருமாளே இவருக்கு இங்கே பட்டங்கட்டி உடையவர் என திருநாமம் சூட்டினார். இவரை ஸ்ரீரங்கம் அழைத்து வர 3 பேரை காஞ்சிக்கு அனுப்பினார் ஸ்ரீ ரங்கநாதர். ராமானுஜர் ஸ்ரீரங்கம் வந்ததும் நம்பெருமாள் திரு அணுக்கன் விஜய வாசல் வரையிலே வந்து திரு கைத்தலத்திலே எழுந்தருள பண்ணி இவரை எதிர்கொண்டு அழைத்தார் என்று சொன்னால் ஆச்சாரியனுக்கு பெருமாள் எத்தனை தூரம் இறங்கி வருகிறார் என்பதை நிகழ்த்தி காட்டிய தலம். ஒரு சமயம் இத்தலத்திலே நம்பிள்ளை என்ற ஸ்ரீ வைஷ்ணவ ஜெகதாச்சாரியார் தம் குருவுடன் இசைப்பேருரை ஆற்றிக்கொண்டிருந்தார். அதை கேட்க நம்பெருமாள் அர்ச்சக விக்கிரகத்திலிருந்து வெளியே புறப்பட்டு வந்தார். இந்த கோவிலுக்கு விளக்கு பணி செய்ய வந்த பிச்சை என்பவர் கண்டு பெருமாளிடத்திலே கர்ப்ப கிரகத்தின் உள்ளே இருந்து அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாராம். அப்பேற்பட்ட இந்த திவிதேசத்தை பரிகார தலமாக நாம் வணங்க விபீஷண ஆழ்வாருக்கு அருளிய எம்பெருமான், சுக்கிர பெருமாளுக்கு அருளிய எம்பெருமான், சந்திரனுக்கு அருளிய எம்பெருமான் நமக்கும் நல்ல தோஷ நிவர்த்தி செய்து வேண்டும் வரங்களையும் ஐஸ்வர்ய பூர்த்தியும் தந்து அருள்வான். குடதிசை முடிய வைத்து உணதிசை பாலம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலெனக்கு உருகுமாலோ என் சொல்கேன் உலகத்தீரே என்று பெருமாளை பணிவோம். கிருஷ்ணாய துப்யம் நமஹா.